ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெர்ம் குவாலிட்டியை குறைக்கிற ஒரு 10 ஹேபிட்ஸை பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட். இந்த ஹேபிட் வந்து டைரெக்டாக நம்மளோட ஸ்பெர்ம் கவுண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட டிஎன்ஏ கூட இதனால் டேமேஜ் ஆகலாம். நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறதுல அடிக்ட் ஆகிருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரேடியாக நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டாப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த ஹேபிட் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸு. ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறதுனால நம்மளோட டெஸ்டாஸ்டரான் லெவல் குறையுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஸ்பெர்ம் குவாலிட்டியும் அஃபெக்ட் ஆகுது. அதனால் ஸ்மோக்கிங் மாதிரி ஆல்கஹாலையும் நீங்கள் வந்து தவிர்த்துருங்க. அதான் ரொம்ப நல்லது. அடுத்தது பான் மாஸ்டர்பேஷன். இந்த அடிக்ஷன் வந்து பொதுவாகவே நம்மளை நிறைய விஷயத்தில் பாதிக்கும். அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய நம்மளை பாதிக்கும். இந்த ஒரு அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்தாலே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஒரு அடிக்ஷன்னால் நம்மளோட ஸ்பெர்ம் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் லெவலும் குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸும் இதில் வந்து பாதிக்கும். அடுத்தது ஸ்லீப். பொதுவாக இப்போ நிறைய பேர் வந்து சரியாக தூங்குறதே இல்லை. இதனால் வந்து நிறைய பேருக்கு அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறையுது. அது வந்து அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்டை குறைக்குது. நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையவே இருக்குது. நீங்கள் டெய்லி ஒரு 7 to 8 hours ஆவது நீங்கள் நல்லா தூங்கணும். அப்படி நீங்கள் நல்லா டீப் ஸ்லீப் பண்ணால் தான் உங்களுடைய டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ஸ்பெர்ம் குவாலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நல்லா ஸ்லீப் பண்ணுங்க. அடுத்தது ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்டு சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க. சாப்பாடை தாண்டி அவங்க வந்து ஜங்க் ஃபுட்டில் தான் அவங்களோட ஃபோக்கஸே இருக்கும். அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால அவங்களுடைய ஸ்பெர்ம் குவாலிட்டியை பாதிக்கும். நம்ம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நல்லா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அடுத்தது ஒபிசிட்டி. உங்கள் உடம்புல வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி ஸ்பெர்ம் கவுண்ட்டு குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் லெவலும் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வெயிட்டை வந்து கொஞ்சம் லாஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, அந்த ஒயிட் சுகர்லாம் கட் பண்ணிடுங்க. ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதை பண்ணாலே நீங்கள் நல்லா வெயிட் லாஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா எக்ஸசைஸும் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸே இல்லாமல் இருக்கிறது. இப்போலாம் நிறைய பேர் வந்து சுத்தமாக உடம்புக்கு வந்து அவங்க எக்ஸசைஸே கொடுக்கறதில்ல. உடற்பயிற்சின்றதே சில பேர் அதை வந்து மறந்துட்டாங்க. அது வந்து ரொம்ப வருஷமாக அப்படியே உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கும்போது நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறையும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளோட ஸ்பெர்ம் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். நான் பார்த்ததில் சில பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல. ஆஃபீஸ் போகிறாங்க வராங்க. அவங்களுக்கும் அது டைம் சரியாகவே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம உடம்புக்குன்னு நம்ம வந்து டெய்லி ஒரு 1 hour கண்டிப்பாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். நம்ம இந்த 1 hour நம்ம டெய்லி கொடுக்கறது நம்மளோட உடம்புக்காக தான். ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பை வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். சம்பாதிக்கிறதுலாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணால் அது வேஸ்ட்டு தானே. அதனால் உங்கள் உடம்புல கொஞ்சம் கேர் எடுங்க. டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டெய்லி 1 hour அதுக்குன்னு கொடுத்துருங்க. இதை ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாற்றிடுங்க. அப்படி இருந்தால் தான் உங்களோட உடம்பும் நல்லாயிருக்கும், உங்களோட மனசும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட ஸ்பெர்ம் குவாலிட்டி அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் டெய்லி வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் போதும். அடுத்தது அதிக ஹீட்டான பிளேஸில் இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. இப்போ சில பேர் லேப்டாப் வந்து மடியிலே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து சுடு தண்ணியிலேயே குளிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய டெஸ்டிகல்ஸ் டெம்பரேச்சரை அதிகமாக்கி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை குறைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹீட் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக சாப்பிட்றத கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பயாவது சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா கூலிங்காக சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ சம்மரும் வந்துருச்சு. அதனால் நல்லா கூலிங்காக சாப்பிடுங்க. உங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இப்போ நிறைய பேருக்கு வந்து இருக்குது. சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லைனா கூட அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஏற்படுத்தி அவங்களே அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க ஸ்ட்ரெஸ் இருக்கா மாதிரி. என்ன தான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு விஷயமாகவே எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் போய் ஹாப்பியாக இருங்க. நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலே நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரானை பாதித்து நம்மளுடைய ஸ்பெர்ம் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, தூங்காமல் இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து டைரெக்டாகவே நம்ம ஸ்பெர்மை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹாப்பியாக இருங்க. உங்களை நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டெராய்ட்ஸு. இப்போ ஜிம்முக்கு போகிற பசங்களாம் நிறைய பேர் வந்து ஸ்டெராய்டு எடுக்கிறாங்க, டேப்லெட்ஸ் போடுறாங்க. அப்படி இல்லைனா சில ட்ரக்ஸு வந்து எடுக்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய ஹார்மோன் சிஸ்டத்தை பாதிக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்பெர்ம் குவாலிட்டியும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெராய்டு, டேப்லெட்டு அதெல்லாம் எடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். நமக்கு எப்பவுமே நேச்சுரல்ன்றது வந்து லேட் ஆகலாம், வருஷக்கணக்கில் கூட ஆகலாம். ஆனால் அது நமக்கு எப்பவுமே நிரந்தரமாக இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். குறுக்கு வழியே எடுக்காதீங்க.
நான் சொன்ன இந்த 10 ஹேபிட்ஸும் உங்கள் ஸ்பெர்ம் குவாலிட்டிக்கு மட்டும் கிடையாது, உங்களோட லைஃப் ஸ்டைலே இதை வந்து மாற்றும். ஏன்னா இந்த 10 ஹேபிட்ஸும் நம்ம லைஃப்லேயே இருக்கிற ஒரு மோசமான ஹேபிட்ஸ். இப்போது நான் சேல் பண்ணுற அந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, பான் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க? மனிதர்களை ஆட்டு மந்தைகளாகவே வச்சுருக்கணும், நம்ம எல்லாரும் இந்த விஷயத்திலேயே மாட்டிக்கணும், இதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க கூடாது, நம்ம ஆட்டு மந்தைகளாகவே இருந்தால் தான் நம்மளை ஈஸியாக ஆள முடியும். எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனை பாருங்களேன். நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் மட்டும் பெரிய ஆள் ஆகணும், மற்றவங்களாம் படிக்கவே கூடாதுன்னு ஒரு கேவலமான புத்தி. அதுதான் இந்த கேரக்டர். இப்போ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஒரு கும்பல், அந்த கும்பல் பேர் தான் இலுமினாட்டி. இவங்க தான் அந்த பான் இண்டஸ்ட்ரியை வளர்த்து விடுறது, எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இவங்க தான். நிறைய படங்கள்ல கூட இவங்களோட சிம்பாலிசம் இருக்கும். சரி, இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா மனிதர்களை ஒரு ட்ராப்ல மாட்டி விடணும், அப்போதான் எல்லாரையும் ஈஸியா ஆள முடியும். அந்த ட்ராப் தான் இந்த ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கு, பான், இது எல்லாமே. இந்த மாதிரி டெய்லி நம்ம புது புது பான் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தண்டமா இருந்தோம்னா அவன் நம்மளை ஈஸியா ஆளுவான். இதுவே நம்ம எல்லாரும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஒருத்தனோட டேலண்ட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவன் காலி ஆகிடுவான். நம்ம எல்லாருமே விழிப்புணர்வு ஆகிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல, இவன் தான் நம்மளை ஆள்றான், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவனை எதிர்த்து நம்ம தமிழர்கள் ஜெயிச்சுட்டு தமிழர்கள் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி இருக்கும். இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்ற பயத்துல தான் நமக்கு ட்ராப் வைக்கிறான். அந்த ட்ராப் தான் இந்த பான். எப்படி இந்த நண்பன் படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும், மற்ற எல்லாருமே முட்டாளாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல, இந்த கேரக்டர் தான் இந்த இலுமினாட்டி. ஆனா இதெல்லாம் தமிழர்கள் கிட்ட ஒருபோதும் நடக்காது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் பல சாதனைகள் செய்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட ஜீன் தான் நம்மலாம். நம்ம போய் இந்த மாதிரி அசிங்கமான படத்தை பார்க்கலாமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி பான் பார்த்துட்டு சாதாரணமா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ இந்த ஆபாச படங்கள் பின்னாடி இவ்வளோ சூழ்ச்சி பண்றாங்களா அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான். நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க, உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் 9360644713. இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா. இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 197 ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான், 9360644713. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம். அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும். இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும்.